questions பார்க்க போறோம். This is from Golden Guide. Okay. So first question பாருங்க இதுல तीसरी कसम फिल्म को कौन-कौन से पुरस्कारों से सम्मानित किया गया है. सम्मानित அப்படினா வந்து ஹானர் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே. சோ तीसरी कसम அந்த படத்தை என்ன புரஸ்காரம்னா வந்து prizes. ஓகே. அவார்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் கொடுத்து ஹானர் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. तीसरी कसम नामक फिल्म को निम्नलिखित पुरस्कारों से सम्मानित किया गया है. राष्ट्रपति स्वर्ण पदक, सो प्रेसिडेंट्स गोल्ड मेडल அப்படின்னு சொல்வாங்க. बंगाल जर्नलिस्ट एसोसिएशन का सर्वश्रेष्ठ फिल्म पुरस्कार, मास्को फिल्म फेस्टिवल पुरस्कार. So these are the names of the awards. So இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. இது ஜஸ்ட் அப்படியே பை ஹார்ட் பண்ணி எழுத வேண்டியதுதான். सेकंड क्वेश्चन, शैलेंद्र ने कितनी फिल्में बनाई. शैलेंद्र ने अपने जीवन में केवल एक ही फिल्म बनाई, दैट इज तीसरी कसम. सो शैलेंद्र வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா he is a மியூசிக் டைரக்டர். அவர் என்ன பண்றாருன்னா ஆசைப்பட்டு ஒரே ஒரு படம் தான் அவர் வந்து டைரக்ட் பண்றாரு. அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா तीसरी कसम. சோ இது இந்த क्वेश्चனை வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த லைனோட நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஆட் ஆன் தி பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் வந்து என்னது ஒரு ஹீ இஸ் அ மியூசிக் டைரக்டர். அவர் பண்ண படம் तीसरी कसम. ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, இந்த மாதிரி நீங்களே வந்து அதை ஆட் ஆன் பண்ணி யூ ஹாவ் டு மேக் தட் 1 மார்க் இன்டூ 3 மார்க்ஸ். ஓகே. थर्ड क्वेश्चन பாருங்க. राज कपूर द्वारा निर्देशित कुछ फिल्मों के नाम बताइए. राज कपूर निर्देश பண்ண டைரக்ட் பண்ண படம் ஏதாவது கேக்குறாங்க. என்னென்ன படம்? मेरा नाम जोकर, சத்தியம் சிவம் சுந்தரம். So again same question I am saying. இந்த क्वेश्चनயும் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேக்குறாங்க அப்படினா நீங்க என்ன சொல்லலாம், इस पार्ट में हमें राज कपूर द्वारा निर्देशित अभिनय का फिल्म என்ன फिल्म அது तीसरी कसम को படாता है. இதுல அவர் என்னென்ன பண்றாரு, இவர் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு, ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு டவுட் இருக்கும், என்ன மேம் இது 1 மார்க் தான் இருக்குது அப்படின்னா 3 மார்க்ஸ்க்கு கொண்டு வருது அப்படின்னா இதெல்லாம் தான் நீ வந்து ஆட் ஆன் பண்ணணும். அதுக்காக எதையாவது ஒரு பாயிண்ட்ஸை தூக்கிட்டு வந்து போடக்கூடாது. அது ரிலேட்டடாகவும் இருக்கணும். இந்த லெசனுக்கு ரிலேட்டடா அந்த क्वेश्चனுக்கு ரிலேட்டடாகவும் இருக்கணும் நம்ம எழுதுற ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு ஆன்சர்ஸ்க்கும் இதுக்கு 3 மார்க்ஸா இருந்தா என்ன எழுதுவேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். फोर्थ क्वेश्चन பாருங்க. तीसरी कसम फिल्म के नायक व नायिकों का नाम बताइए और फिल्म में इन्होंने किन पात्रों का अभिनय किया है. सो இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஹீரோயினோட நேம் சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த படத்துல அவங்க என்ன கேரக்டர் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். அதாவது கேரக்டரோடைய நேமும் சொல்லலாம், அவங்க என்ன ரோல் பிளே பண்றாங்க, என்ன மாதிரி ரோல் பிளே பண்றாங்க சொல்லலாம். तीसरी कसम के नायक का नाम राज कपूर, उन्हें हीरामन नामक गाड़ीवान का अभिनय किया है. गाड़ीवान என்னது, அந்த இதை ஓட்டுறாங்களே மாட்டு வண்டி ஓட்டுறது, அந்த இதுதான் அவர் ஒரு வில்லேஜ் பர்சன் மாதிரி. நாயிகா வஹீதா ரஹ்மான் ने நௌட்டிகா கலாக்கார், அதாவது வந்து இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான ஒரு இது, ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம வந்து கரெக்டா இந்த வேர்டுக்கு சொல்லணும்னா கலை கூத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நௌட்டக்கி அப்படின்னா வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு டிராமாஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல முன்னெல்லாம், இப்பெல்லாம் அது அவ்வளவா கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதா நௌட்டக்கி கலாக்கார். हीरा भाई का अभिनय किया. ओके. फिफ्थ क्वेश्चन பாருங்க. फिल्म तीसरी कसम का निर्माण किसने किया. सो यार डायरेक्ट பண்ண, இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. फिल्म तीसरी कसम का निर्माण प्रसिद्ध गीतकार சொல்லிட்டாங்க. இப்ப ரொம்ப ஃபேமஸான he is a famous म्यूजिक डायरेक्टर गीतकार शैलेंद्र ने किया था. ओके. नेक्स्ट पाएंगे. राज कपूर ने मेरा नाम जोकर के निर्माण के समय किस बात की कल्पना भी नहीं की थी. இது வந்து நம்ம லெசன் கவனிச்சிருக்கிறவங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் நல்லாவே தெரியும். सो என்ன சொல்றாங்க பாருங்க. राज कपूर ने मेरा नाम जोकर नामक फिल्म के निर्माण के समय यह कल्पना भी नहीं की थी. फर्स्ट पैराग्राफ्ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படம் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு இது வந்து இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டார். அது என்னன்னு கேட்குறாங்க. इसके पहले अंश के निर्माण में 6 साल का लंबा समय लगेगा. இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு, சரியா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் பார்த்துடுறோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம், நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம், ஒரு வேர்ட்ல நம்ம சொல்லிடுறோம். பட்
ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க. அது வந்து அவரே ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கல. फिल्म के निर्माण के समय यह कल्पना भी नहीं की थी कि उसे इसके पहले अंश, अதாவது पहले अंशना फर्स्ट पार्ट தான் எடுத்திருக்கார். ओके, अंश पार्ट के निर्माण में 6 साल का लंबा 6 to 7 years ஆயிருக்கு ஒரு பார்ட் எடுக்கிறதுக்கு. இவ்வளவு ஆகும்னு சொல்லி அவரே வந்து யோசிச்சு பார்க்கல. சரியா? see the 7th one. राज कपूर की किस बात पर शैलेंद्र का चेहरा मुरझा गया. मुरझा அப்படின்னா வந்து அப்படியே ட்ரூப் ஆகுறது. ओके, so राज कपूर की किस बात पर शैलेंद्र का चेहरा फेस मुरझा गया. मुरझा is drooping. so what is the meaning for droop? அப்படி இந்த செடியில இந்த பூவெல்லாம் அப்படி தொங்கி போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் drooping. okay, जब तीसरी कसम फिल्म में अभिनय करने के लिए राज कपूर ने मजाक में, सो टू मेक फन, फन्ना தான் கேக்குறாரு, अपना पारिश्रमिक एडवांस मांगा. அப்படின்னா பாரிஷ்ரமிக்னா அவர் பண்ண அது இந்த இடத்துல பாரிஷ்ரமிக், ஆக்சுவலா பாரிஷ்ரமிக் இஸ் ஹார்ட் ஒர்க். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அவர் செய்ய போறதுக்கு இதுக்கு அட்வான்ஸ் கேட்டிருக்காரு. சரியா? அவர் நடிக்க போறாரு இல்லையா, அதுக்கு வந்து அட்வான்ஸ் கேட்டிருக்காரு. पारिश्रमिक एडवांस मांग लिया तो शैलेंद्र का चेहरा मुरझा गया. सो இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட ஃப்ரெண்டான ஷைலேந்திர இவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஷைலேந்திர வந்து ராஜ் கபூர் கிட்ட கேக்குறாரு, கேன் யூ மேக் அ ஃபிலிம் ஃபார் மீ, எனக்காக என் படத்துல நடிச்சு தரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு அட்வான்ஸ் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியா? அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்டே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. शैलेंद्र का चेहरा मुरझा गया. So again the same question, if they ask for 3 marks, what you will do? திரும்ப நீங்க எழுதணும் ஷைலேந்திரோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஓகே, ஆக்சுவலி he is a music director. இந்த படத்துக்காக அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டான இவர்கிட்ட கேட்கிறாரு, ராஜ் கபூர் கிட்ட கேட்கிறாரு. அந்த சமயத்துல அப்படி சொல்லும் போது அவரால் அது வந்து அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஸோ ஆல் தீஸ் யூ ஹாவ் டு ஆட் ஆன். 8th क्वेश्चन பாருங்க. फिल्म समीक्षक राज कपूर को किस तरह का कलाकार मानती थी? समीक्षक क्रिटिक और கிரிட்டிக் தான். சரியா? ஸோ ஃபிலிம் எல்லாம் கிரிட்டிக் பண்றாங்க இல்லையா, இந்த விமர்சகர்கள் என்ன பண்றாங்கன்னா ராஜ் கபூரை எந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க. फिल्म समीक्षक राज कपूर को आंखों से बात करने वाला कुशल अभिनेता स्किलफुल एक्टर. Okay, skillful actor. One second. Okay, so now 25 to 30 words. Okay, तीसरी कसम फिल्म को सेलुलॉइड पर लिखी कविता क्यों कहा गया है? सेलुलॉइड I would have shown you during the class, during the lesson. Did anyone notice that? What is celluloid? ஸோ இப்போ தீஸ்ரீ கசம் அந்த லெசன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா செல்லுலாய்டு பர் லிக்கி கவிதா அப்படின்னு சொல்றாங்க. செல்லுலாய்டுன்றது இதுதான். ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபிலிம் எடுக்கும்போது இதில் தான், இப்போ நம்ம கேமராலே கேட்ச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இதில் தான் இந்த ஃபிலிம் ரோலில் தான் எல்லாமே கேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஒர்க் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்தை வந்து செல்லுலாய்டு பர் லிக்கி கவிதா. ஓகே, ஸோ நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது கவிதை. இது ஒரு கவிதையா வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்க. ஓகே, तीसरी कसम फिल्म विशेष रूप से भावपूर्ण फिल्म थे. இது வந்து ரொம்பவும் ஒரு எமோஷனான भावपूर्ण அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து காட்டுற மாதிரியான ஒரு படம். वह मानो अभिनीत कहानी नहीं अपितु அபிநீத் கஹானினா என்ன மீன் பண்றாங்கன்னா ரொம்ப ஆக்டிங் மட்டும் இருக்கிற படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அபி தோ ஃபிலிமி ரீல் பர் லிக்கி ஹுயி கோயி கவிதா தி. ஸோ பயங்கர எமோஷன்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படியே நம்ம வந்து முடிச்சிட முடியாது. அதுலேயே எழுதின ஒரு எப்படி நம்ம ப்ரோஸ்க்கும் பொயட்ரிக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பண்றோம்னா, பொயட்ரின்றது இன்னும் ஒரு இமேஜினேஷனோடைய ரொம்ப நம்மள டச்சிங்காக இருக்கக்கூடியது இல்லையா, அதனால தான் இங்கே கவிதான்ற வேர்டை கொடுத்துருக்காங்க. उसकी संवेदना बहुत सघन सूक्ष्म और गहरी थी. அதனுடைய அந்த சென்சிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும், அந்த படத்தினுடைய சென்சிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா சகன், ரொம்பவும். ஆக்சுவலா சகனோட மீனிங் என்னது, டென்ஸ்ன்னு அர்த்தம், ரொம்ப அடர்த்தின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்பவும் அதிகமா இருக்கும். சூக்ஷம், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், ரொம்ப வந்து டச்சிங்கா இருக்கிறது தான் இங்க சூக்ஷம் சொல்லியிருக்காங்க. கெஹரி இஸ் டீப்,
ரொம்பவும் ஆழமாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது நீங்கள் இன்னும் கூட வேறு எதுலையாவது நோட்ஸில் வேணா கூட பார்த்து இன்னும் நிறைய எழுதிக்கலாம். எப்படி பார்த்தாலும் புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. ओके, नेक्स्ट क्वेश्चन पर तीसरी कसम फिल्म को खरीदार क्यों नहीं मिल रहे थे. दिस इज ऑल्सो वेरी इंपॉर्टेंट. ஸோ என்ன கேட்குறாங்க, खरीदार அப்படின்னா வந்து அதை வாங்குறவங்க. ஓகே, ஸோ நம்ம படம் ரீதியாக சொல்லும் போது அது என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ खरीदार அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி தேட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்களே வாங்கலைன்னா தேட்டர்ஸ்க்கு போகாது. அதுக்கப்புறம் தேட்டர்ஸில் இருக்கவங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் இல்லையா. தீஸ்ரி கசம் ஃபிலிம்கோ खरीदार क्यों नहीं मिल रहे थे. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே வரல, யாருமே அவங்க இருந்து படத்தையே வாங்கலை. அது ஏன்னு கேட்குறாங்க. ஓகே, तीसरी कसम அதே क्वेश्चन வேற எப்படி கேட்கலாம். तीसरी कसम सभी गुणों से पूर्ण होने के बाद. ஸோ तीसरी இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அதில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம். तीसरी कसम அந்த இதில் வந்து எல்லாமே இருக்குது, ஆக்டிங் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். सभी गुणों से पूर्ण होने के बाद இதெல்லாம் இருந்தும் கூட जनता की भीड़ क्यों नहीं जुड़ा पाए. जनता की भीड़, भीड़னா க்ரௌடு, மக்களுடைய கூட்டம் அந்த படத்துக்கு ஏன் வரலன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஒன்று தான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வரல, படத்தை பார்க்கறதுக்கு மக்களும் வரல. तीसरी कसम में कोई लोक लुभावन मसाला नहीं था. लोक लुभावन मसाला அப்படின்னா மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, லோக் அப்படின்னா இந்த இடத்துல மக்கள். ஓகே, லோக் அப்படின்றத லோக்குன்னு சொல்கிறோம். லுபாவன் இஸ் டு அட்ராக்ஷன் அர்த்தம். லுபாவன் அட்ராக்ஷன். அவங்கள பண்ணக்கூடிய மசாலா, நம்ம சொல்கிறோம்ல இந்த படம் மசாலா படம், ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், இந்த மாதிரி தான் மசாலா படம் நம்ம சொல்கிறோம். பட் அந்த படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதில் ஸ்டோரியே இல்லை, பட் வந்து ஹீரோயிசம் பயங்கரமாக இருக்கும், ஸோ வி கோ ஃபார் தட் ஃபிலிம். இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. லோக் லுபாவன் இது வந்து ஒரு முகாவரை மாதிரி. ஓகே, லோக் முகாவன் மசாலா நஹீதா. वह शुद्ध रूप से साहित्यिक थी. ஸோ இது வந்து நீ இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு லிட்ரேச்சரா. ஓகே, திஸ் மூவி இஸ் அ लिटरेचर. उसमें करुणा का भाव बहुत गहरा था. இதில் என்ன இருக்குது, கைண்ட்னஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அவங்க இவங்க மேலே கருணையாக இருப்பாங்க, இவங்க அவங்க மேலே கருணையாக இருப்பாங்க. ஃபிலிம் கே வித்ரக், வித்ரக்னாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதை வந்து வாங்கி விற்கிறவங்க, வித்தரக். उसके साहित्यिक महत्व और गौरव को समझ नहीं सकते थे. ஸோ அதை வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களே, खरीदार और वितरक, இந்த வித்ரக் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அந்த லிட்ரேச்சர்னுடைய மகத்துவ, அந்த இம்பார்ட்டன்ஸும் அதனுடைய ப்ரைடும் வந்து புரியல. ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க, மணி மைண்டடாக யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதனோட ப்ரைட், அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து समझ नहीं सकते थे. इसलिए उन्होंने उसे खरीदने से इनकार कर दिया. தட்ஸ் வே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வாங்குறதுக்கு டினை பண்ணிட்டாங்க, அவங்க வாங்கலை யாருமே. ஓகே, नेक्स्ट क्वेश्चन पर शैलेंद्र के अनुसार कलाकार का कर्तव्य क्या है. இந்த क्वेश्चனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்னன்னா, இவரை வந்து கேட்குறாங்க. இவர் ஃபர்ஸ்டே வந்து ராஜ் கபூர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வார்னிங் கொடுப்பாரு, மியூசிக் பண்ணுற மாதிரி கிடையாது படம் பண்ணுறது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், உனக்கு வந்து லாஸ் வரலாம், இதெல்லாம் சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்வார்னா, இல்லை கலாக்காருக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது. ஓகே, இந்த क्वेश्चन इम्पोर्टेंट. शैलेंद्र के अनुसार कलाकार का कर्तव्य क्या है, व्हाट इज द ड्यूटी. तीसरी कसम के आलोक में कलाकार के दायित्व को स्पष्ट कीजिए. दायित्व इज ड्यूटी. ओके, कर्तव्य दायित्व எல்லாம் ஒரே வேர்ட் தான். நமக்கு இந்த மீனிங் தெரியாதனால நம்ம வந்து அந்த क्वेश्चन புரியாமல் விட்டுடுவோம். शैलेंद्र के अनुसार कलाकार का क्या धर्म है. सो ऑल दिस ओके सेंसेस वन ஒரே सेंस தான் கொடுக்கும். शैलेंद्र के अनुसार कलाकार का कर्तव्य है कि वह दर्शकों की रुचि के अनुसार ढलकर स्वयं को उथला और सस्ता ना करे. என்ன சொல்றாங்க, தர்ஷகம் இந்த ஆடியன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. டல்கர், டல்கர்னா டல் தான், டல் மீனிங் தான். ஸோ ரொம்ப கீழே இறங்கி போகிறதுக்கும். உத்லா, உத்லானா நம்ம என்ன சொல்கிறோம், மேலாக்க, அப்படி மேலோட்டமா. அவர் சஸ்தா, சீப். ओके, न करे. वह यथासंभव दर्शकों की रुचियों का परिष्कार संस्कार करे, उन्हें ऊंचा उठाया. ஸோ யதாசம்பவ தர்ஷகோ, ஏதாவது யதானா அக்கார்டிங், நம்ம பார்த்துருக்கோம்ல, யதா சம்பவ் என்ன நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து வாழ்க்கையோட ரியாலிட்டியோடு இருக்கிறாங்க இல்லையா, அந்த தர்ஷகம் கி ருச்சியோம் கா பரிஷ்கார் சம்ஸ்கார் கரே, அவங்கள வந்துட்டு
நம்ம வந்து உயர்த்தி கொண்டு வரணும். அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் கொண்டு வரணும். உன்ஹே ஊஞ்சா உடாயே. ஓகே, நெக்ஸ்ட் மேம் பரிஷ்கார் சம்ஸ்கார்னா என்ன மேம்? சம்ஸ்கார்னா ரிச்சுவல்ஸ், சம்ஸ்கார். ஓகே, ரிச்சுவல் சேம் மீனிங் தான் சொல்லலாம். பரிஷ்கார் சம்ஸ்கார்னா அவங்கள வந்து அவங்களோட எதுக்கு கொண்டு வாங்கன்றாங்க. ரிச்சுவல்ஸ்னா என்னது, நம்மளுக்குள்ளேயே அந்த பாரம்பரியம், அந்த சடங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம மீனிங் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க டேஸ்ட்டை நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்ல வராங்க. உன்ஹே ஊஞ்சா. ஸோ அவங்கள அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சம்பவம் என்ன யதா சம்பவம் எப்படி நடக்குமோ அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வாங்க. அவங்க மனசுல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. Got it? फिल्मों में त्रासद स्थितियों का चित्रांकन ग्लोरीफाइड क्यों कर दिया जाता है? त्रासद ट्रेजेडी अड़ा, इज इट ट्रेजेडी? லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், கவனிச்சிருந்தீங்கன்னா நோட்டில் எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ படத்தில் வந்து அந்த ட்ராஜடியான சுச்சுவேஷனை வந்து ஏன் க்ளோரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மக்கள் அழுகுறாங்கன்னா அப்படியே அவங்கள அழ வச்சு பார்க்குறது இல்லையா, அது ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. फिल्मों में त्रासद स्थितियों का चित्रांकन ग्लोरीफाई इसलिए कर दिया जाता है ताकि दर्शक उन्हें देखने का लालच में, ஸோ லாலச்னா கிரீடு, இந்த இடத்துல கிரீடுன்ற நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரி ஐயோ அந்த ட்ராஜடியான இது பயங்கரமாக இருக்கே, இது எல்லாமே நம்மளோட கியூரியாசிட்டி தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து மனுஷங்களோட இயல்பு, அதை தான் சொல்கிறாங்க. देखने के लालच में फिल्म देखने आए और फिल्म खूब बिके, बिकेना என்னது செல் ஆகிறது, சேல். ஸோ இந்த மாதிரி அதை வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது பீப்புள் வந்து அந்த சீன் பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கார் அப்படியே கீழே விழுது, ஒரு குழந்தை வந்து அப்படியே ஹேங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்மளை மறந்து நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த படம் வந்து நிறைய விற்று போகும் இல்லையா, அதனால. नेक्स्ट क्वेश्चन பாருங்க. शैलेंद्र ने राजकुमार की भावनाओं का शब्द दिए हैं. ஸோ இது வந்து அங்கே லெசனில் கொடுத்துருக்கிற லைனு ஷைலேந்திர, அதாவது இந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, ராஜ் கபூர்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு அவர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ओके, इस कथन से आप क्या समझते हैं, स्पष्ट कीजिए. राज कपूर फिल्म के क्षेत्र में तीसरी किस्म जैसी भावपूर्ण साहित्यिक फिल्म, இது வந்து ஒரு எமோஷனலான லிटरेचर फिल्म. शैलेंद्र ने यह फिल्म बनाकर मानो राजकुमार की भावना को ही वाणी दी है. वाणीना அந்த வேர்ட்ஸ், ஓகேவா. ஸோ இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவர் நடிக்கிறதுக்கும் இவரோட வேர்ட்ஸும் வந்து அவ்வளோ பிளெண்ட் ஆகி சூப்பராக வருதுன்னு மீன் பண்ணுறாங்க. ओके, नेक्स्ट क्वेश्चन पाएंगे. लेखक ने राजकुमार को एशिया का सबसे बड़ा शोमैन कहा गया है. दिस इज ऑल्सो इम्पोर्टेंट. ஸோ லேக்கக் என்ன சொல்கிறாருன்னா, ராஜ் கபூரை வந்துட்டு ஏஷியாவினுடைய ஒரு பெரிய ஷோமேன், ஷோமேன்னா ஆக்டர் தான் மீன் பண்ணுறாங்க. one who's showing himself in front of the audience. okay, showman से आप क्या समझते हैं? showman का अर्थ है प्रसिद्ध, प्रतिनिधि, आकर्षक व्यक्तित्व. so this is very important. प्रसिद्ध, so famous आना, प्रतिनिधि representative, आकर्षक attractive, व्यक्तित्व personality. so he is a famous ரெப்ரசன்டேட்டிவ், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒரு வேர்டு, பிரதிநிதின்னு ஒரு வேர்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஹீ ரெப்ரசன்ட் ஹவு த ஆக்டிங் ஷுட் பி டு தி ஹோல் ஏஷியா. அதான் இந்த இடத்துல பிரதிநிதின்ற வேர்டு. ஓகே, प्रसिद्ध, प्रतिनिधि, आकर्षक व्यक्तित्व. ऐसे व्यक्ति जो अपनी कला, गुण, व्यक्तित्व तथा आकर्षण के कारण सब जग प्रसिद्ध हो. ஸோ இவர் எப்படிப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கலா, குண், व्यक्तित्व तथा आकर्षण के कारण, இதுக்கு இந்த ரீசன் தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். ஓகே, கலா இஸ் ஆர்ட், குண் இஸ் அவருக்குன்னு ஒரு செல்ஃப் குணம் இருக்கு இல்லையா, அந்த அவருடைய குணம், व्यक्तित्व पर्सनालिटी, இது எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கிறதுனால தான் இவர் சப் ஜகக்கு பிரசித், எல்லா இடத்துக்கும் ஃபேமஸாக இருக்கார். उन दिनों राज कपूर भारत के ही नहीं पूरे एशिया के ऐसे लुभावने प्रतिनिधि थे. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, பூரே ஏஷியாக்கே, ஸோ ஃபுல் ஏஷியாக்கே வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கார், ஆக்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவர் இருக்கார். फिल्म श्री 420 के गीत रातों दसों दिशाओं से कहेगी अपनी कहानियां पर संगीतकार जय किशान ने आपत्ति क्यों की. ओके, so this is important question actually. what is the question? படத்தோட பேர் வந்து ஸ்ரீ 420. ஓகே, அந்த படத்தில் வந்து யூ ஹாவ் அ சாங் லைக் ராத்தோன்
दसों दिशाओं से कहेगी अपनी कहानी அப்படின்னு வந்து ஒரு பாட்டு வருது. இதை எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா ஸோ அதை எழுதுறாரு வந்து சைலேந்திர. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து அவர் எழுதுறாரு. சரியா? எழுதும்போது என்னமா ஜெயகிஷன் சங்கீத்கார். he is also a musician. actually ஒரு பாடுறவர். சொல்றேன்டா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ராத்தோं दसों दिशाओं से कहेंगी अपनी कहानियां அப்படின்னு வந்து ஒரு லைன் எழுதுறாரு. யார் எழுதுறாருன்னா நம்ம சைலேந்திர எழுதுறாரு. ஸோ ஐ டோல்ட் he is a music director. he writes also lyrics also he writes. ஸோ அப்படி எழுதும்போது இவர் வந்து சிங்கர். ஓகேவா? இவர் வந்து யார்? ஜெய்கிஷான் வந்து சிங்கர் ஒரு மியூசிக் டைரக்டர். ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் அது புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெய்கிஷான்ன்றவர். ஸோ இவர் வந்து இஸ் அ மியூசிக் டைரக்டர். ஓகே, சங்கீத்கார் ஜெய்கிஷன் ने ஆபத்தினா அப்ஜெக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல? அப்ஜெக்ஷன் என்னது? அதுக்கு ஒரு அப்ஜெக்ட் பண்ணுறது. இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதுறாரு. யாரு? சைலேந்திர வந்து எழுதுறாரு ஒரு லிரிக்ஸ். ராத்தோம் தசோம் திஷாவும். ஸோ தசோம் 10 டைரக்ஷன்ஸ். ஸோ நைட்டில் 10 டைரக்ஷன்ஸ்லையும் உன்னோட கஹானியை சொல்லும் அப்படின்ற மாதிரி லைனோட மீனிங் எழுதுறாரு. ஓகே, அப்போ இந்த மியூசிக் டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஏன் நீங்கள் இந்த மாதிரி லைன் எழுதுறீங்க? மொத்தம் இவ்வளோ டைரக்ஷன்ஸே கிடையாது. வை டு யூ ரைட் ஸோ? மொத்தம் நமக்கு 4 டைரக்ஷன்ஸ் தானே இருக்குது. இல்லை 4 இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 8 டைரக்ஷன்ஸ் தான் வரும். அப்படி பார்த்தோம்னா வை யூ ரைட் அஸ் 10 டைரக்ஷன்ஸ்? ஸோ இது வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஓகே, ஸோ அட் த டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கீத் மே दसों दिशाओं का प्रयोग बिल्कुल नया था. ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூ. संगीतकार जयकिशान को लगा कि इसकी जगह चारों दिशाओं शब्द आना चाहिए. இவர் என்ன சொல்றாரு? நம்ம சேஞ்ச் பண்ணலாம், चारों दिशाओं எழுதலாம். यह शब्द जनता को जल्दी समझ आएगा. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா பீப்புளுக்கு நிறைய புரியுற மாதிரி இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா பீப்புள் இன்னும் அடுத்த ஸ்டேட்க்கு வரட்டும். ஓகே, நம்ம கமல் படம்லாம் நம்ம புரியாமையே பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவர் யோசிக்கிறார். அவங்க அடுத்த இதுக்கு வரட்டும், ஏன் 10 டைரக்ஷன்ஸ் யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இஸ் இஸ் எ கீத் பி லோக்பிரிய ஹோ சகேகா. இதுதான் அவருடைய அப்ஜெக்ஷன். ஸோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் லைக் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஆக்சுவலாக சைலேந்திர வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஓகே, அதையும் நீங்கள் சேர்த்து எழுதலாம்.